வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய முன்னைய ஒரு அத்தியாயத்திலே கூட நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய தென்மராட்சி வரணி இயற்றாலை பகுதிக்குத்தான் இந்த பகுதியிலும் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய காளியம்மன் ஆலயத்திலே இருந்து தான் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதி விரிய இருக்கிறது. தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருங்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேர்களே, நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய வரணி இயற்றாலை பெரிய காளியம்மன் ஆலயம் மிகுந்த குளிர்ச்சித்தன்மை பொருந்திய மரங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு வலப்புறமாக ஒரு மடம் கூட அமைத்து வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே குளிர்ச்சியான இந்த இடத்திலே இன்னும் எங்களை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியவாறு இங்கே இந்த மடத்தை சுற்றி ஓலையினாலே கிடுகுகளை வேய்ந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மடப்பகுதியிலே இருந்து கொண்டுதான் இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர குருக்களை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய தோற்றுவாய் பற்றி சொல்லுங்கள். ஆரம்ப காலங்களிலே இந்த ஆலயம் மிகவும் பின்தங்கிய நிலையிலே ஒரு ஓலை குடிசையாக இருந்து பிறகு வருகின்ற எதிர்வரும் காலங்களிலே கடந்த காலங்களிலே அடியவர்கள் எல்லோரும் நிதியை சேகரித்து திரட்டி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தான் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று இப்பொழுது இந்த ஆலயத்தை ஒரு மிகவும் நல்லொரு நிலையில் வைத்திருக்கின்றார்கள். இங்கே பூஜை வந்து மாதத்திலே 30 உபயகாரர்கள் பூஜை செய்வதற்கு இருக்கிறார்கள். 30 உபயகாரர்கள் என்று சொல்லுகின்ற போது மாதம் முழுக்கலுமா அல்லது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அடியவர்கள் என்கின்ற அடிப்படை? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அடியவர்கள். அப்போ ஆனி மாதத்திலே இங்கே ஒரு மணவாள கோலம் என்று சொல்லுகின்ற ஒரு நாள் திருவிழா நிகழ்வு இடம்பெறுகின்றது. மற்றது வருஷம் அந்த புது வருட பிறப்பில் என்று ஒரு பெரும் பொங்கல் ஒன்று பொங்குவார்கள். மற்றும்படி காளிமாடி என்று ஒன்று இங்கே அப்படியான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, பாடசாலை பருவம் என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய வாழ்க்கையிலே பசுமையான நினைவுகளை மீள அளிக்கக்கூடிய ஒரு நினைவுகளை தரக்கூடிய பருவமாக இருக்கின்றது. நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வரணி பகுதியிலும் பாடசாலை விட்டு வருகை தரக்கூடிய மாணவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. பொதுவாகவே உங்கள் எல்லோருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். பாடசாலை முடிந்து நண்பர்களோடு சேர்ந்து ஒன்றாக சிறிய வீதிகளினூடாக உங்களுடைய வீடுகளுக்கு சென்றிருப்பீர்கள். அப்படி செல்லுகின்ற வழிகளில் எங்கும் உங்களுடைய குறும்புத்தனங்களையும் சேட்டைகளையும் செய்தவாறே சென்றிருப்பீர்கள். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களைத்தான் நாங்கள் இப்போது இடைவழியிலே மறைத்திருக்கின்றோம். இந்த வரணி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிழல் தரக்கூடிய கொன்றை மர நிழலிலே இவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் தம்பி, எந்த பள்ளிக்கூடம்? வரணி மத்திய கல்லூரி. வரணி மத்திய கல்லூரி. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. ஆங்கிலம் எல்லாம் நல்லா பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே 9 அப்படி என்று சொல்கிறீங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது ஆங்கில அறிவு? எல்லாம் மந்தமாக தான் இருக்குது. சும்மா தெரிஞ்ச வசனங்களை கதைக்கிறோம்.
தெரிஞ்ச வசனங்களை கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உங்களோட பாடசாலை மட்டுமா இந்த பகுதியில் இருக்குது, வேறு ஏதாவது பாடசாலைகள் இந்த பகுதியில் இருக்கு? எட்டாலை அமெரிக்க மினிசன் தமிழ் கலவன் பாடசாலை இருக்குது. வேறு பாடசாலைகள் இல்லை. மற்றது வரணி, உங்களுடைய வரணி மத்திய கல்லூரி. வரணி மத்திய கல்லூரி. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களும் ஒரே வகுப்பு தான் படிக்கிறீங்களா, அது வேறு வேறு வகுப்பு படிக்கிறா? தம்பி, நீங்கள் இந்த வகுப்பு படிக்கிறீங்க? 7ஆம். நீங்கள் 9. தம்பி 7. நீங்கள் 10ஆம் வகுப்பு. உங்களுடைய பாடசாலையிலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் என்றால் எதை சொல்லுவீங்க? கிரவுண்ட் தான். எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு கிரவுண்டில் செலவழிப்பீங்க? இண்டோலுக்கு மட்டும்தான் செலவழிப்பேன். மற்ற நேரங்கள் விளையாடலாம். சில பிடி பாடங்களுக்கு போய் விளையாடுவோம். இந்த வரணி பகுதியிலிருந்து நான் நினைக்கிறேன் மிக நீண்ட தூரம் சைக்கிளிலும் கொஞ்சம் பேர் நடந்தும் பாடசாலைக்கு போயிட்டு வர்றீங்க. பேருந்து வசதிகளும் இல்லையா? இருக்குது. இதுலேருந்து 7 மணிக்கு ஒரு பஸ் போகும். அதில் பெருசாக பாடசாலை மாணவர்கள் செல்வதில்லை. நடந்தும் சைக்கிளும் தான் செல்வார். நேயர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி கேந்திர நிலையத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வரணி ஏற்றாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஏற்றாலை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை தான் இந்த பாடசாலை. நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே மாணவர்கள் எல்லோருமே பாடசாலை முடிந்து போய்விட்டார்கள். இருந்தபோதும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரத்யேகமாக புலமை பரிசில் பரீட்சை வகுப்புகளை எடுத்துவிட்டு ஒரு ஆசிரியர் பாடசாலையை மூடிவிட்டு இப்பொழுது அவரும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆண்டு 5ஆம் ஆண்டு வரை இங்கே இந்த பாடசாலையிலே கல்வி போதிக்கப்படுகிறது. ஏறத்தாழ 103 மாணவர்களும் 6 ஆசிரியர் 1 அதிபர் வீதம் இந்த பாடசாலையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிக்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி கேந்திர நிலையமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இப்போது இதனுடைய காட்சி படிமங்களை தரிசிக்கலாம். நேயர்களே, நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வரணி ஏற்றாலை பகுதியிலே குடிமக்களுக்கு இன்றைக்குமே தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக அல்லது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக குடிதண்ணீர் பிரச்சனை காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது கிணற்றிலே தான் இங்கே இருக்கக்கூடிய சிறியவர்களும் பெரியவர்களும் தங்களுடைய தேவைக்கான தண்ணீரை பெற்றுச் செல்வதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாஸ்கரன் அண்ணா அவர்களோடு தான் நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்க போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு எவ்வளவு காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பது பற்றி சொல்லுங்கள். ஒரு 15 வரைக்கும் தண்ணி இல்லாமல் இப்படி தான் நாங்கள் தண்ணி அள்ளி கொண்டு தான் குடிக்கிற ஓடுறது. மற்றது இப்போ குளிக்கிற ஓடுறேன்டா குளங்கள் வழியே தான் குளிக்கிறது. வீடு வழியே தண்ணி இருக்குது, உப்பு தண்ணி. அப்போ அதால் இப்போ எங்களுக்கு இப்படியான இடங்களில் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் நாங்கள் குடிக்கிற ஓடுறது. நேர்களே, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய ஏற்றாலை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய சமூக அடிக்கட்டமைப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய பாரதி சனசமூக நிலையத்துக்கு முன்பாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாளாந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இங்கே வேற பத்திரிகைகளை கூட காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக அடிக்கட்டமைப்பு வசதிகளினுடைய எழுச்சிக்கு இந்த பாரதி சனசமூக நிலையமும் தன்னால் இயன்ற சேவைகளை செய்து வருவதாக கூட சொல்லுகிறார்கள். இது குறித்தான காட்சி படிமங்களையும் நாங்கள் இப்பொழுது தரிசிக்கலாம். நேர்களே, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதி சனசமூக நிலையம் மற்றும் பொது கிணறு ஆகியவற்றிற்கு அருகாமையிலே சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வரணி பகுதிக்கான உப அலுவலகம் அமைந்திருக்கின்றது. இந்த கட்டடத்திலே இலவச ஆயுர்வேத வைத்தியசாலை கூட தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நோயை தீர்த்து கொள்வதற்காக இந்த வைத்தியசாலையை நாடுவதாக கூட சொல்லுகிறார்கள். இந்த காட்சி படிமங்களையும் நாங்கள் இப்போது தரிசிக்கலாம்.
சோலைப்பாங்கான பகுதிகளில் எல்லாம் ஏதோ ஒரு கடவுளை பிரதிஷ்டை செய்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதியும் அப்படித்தான் காணப்படுகிறது. மருதந்தாழ்வு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே மருதந்தாழ்வு விநாயகர் ஆலயம் கூட அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு நன்னீர் குளம் கூட காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அன்றாட கடமை, அதாவது குளிப்பது, உடை துவைப்பது போன்ற காரியங்களை இந்த குளத்திலே செய்வதாகவும் சொல்லுகிறார்கள். இப்போது நாங்கள் இந்த ஆலயம் குறித்தான படிமங்களையும் தரிசிக்கலாம். நேர்களே, நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வரணி இயற்றாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையத்துக்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கென்று தனிச்சிறப்புகள் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தங்களுடைய சிகையை முடியை திருத்திக் கொள்வதற்காக இந்த சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்குத்தான் வருவார்கள். இங்கே ஒரு ரேடியோவிலே, வானொலியிலே எப்போதுமே பாடல் ஒலித்து கொண்டிருக்கும். ஒருவர் இருந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பார். இப்போது அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய கணபதி பிள்ளை அவர்களை நாங்கள் இப்போது அவரோடு கதைத்து பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவு காலமாக இந்த பகுதியில் இந்த நிலையத்தை வச்சுருக்கிறீங்க? 98ஆம் ஆண்டு. 98ஆம் ஆண்டில் இருந்து இருக்கு. 89. எந்த பகுதிகளில் இருந்து உங்கள்கிட்ட சிகை அலங்கரித்துக் கொள்வதற்காக, முடி திருத்ததற்காக வருவார்கள்? பரணி ஏற்றாலே, தாவளை ஏற்றாலே, பெரும்பாலும் ஞான் பெறும். உங்களிடத்திலே தான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது காட்சிப்படுத்தி கொண்டிருப்பது வரணி இயற்றாலை. தாவளை இயற்றாலை என்று சொல்லி இன்னொரு பகுதியும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையிலே என்ன வேறுபாடு இருக்கிறது? ரெண்டு பகுதிக்கும் ஒரு மத்தியான இடம். இது என்னென்றால் தாவளை ஏற்றாலே கோடிகாமம் எங்கண்ட பகுதி, இது தாவளை ஏற்றால பணி, வரணி ஏற்றாலே வரணி. அப்போ தாவளையோடு சேர்ந்திருக்கக்கூடிய பகுதி தாவளை ஏற்றாலை என்றும், வரணியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பகுதி வரணி ஏற்றாலை என்றும் சொல்லுகிறார். கிராம பகுதியிலே சிகை அலங்கரிப்பு நிலையத்தை வைத்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே கேட்கலாம். நீங்கள் மிக நீண்ட காலமாக இந்த பணியிலே இருக்கிறீர்கள். ஒரு காலத்திலே இருந்திருக்கக்கூடிய மக்களினுடைய ரசனைக்கும் அவர்களுடைய சுவைக்கும் இப்போது இருக்கக்கூடிய ரசனைக்கும் சுவைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எதுவாக இருக்கிறது? பெரும்பாலும் வித்தியாசம்தான். எங்கண்ட காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போத்தே நிலைப்படி இப்போத்தே பிள்ளைகள் எங்கள்கிட்ட பெருசாக இந்த விராயினம் நாங்கள் இந்த மாதிரி அதை படிவாக செய்தாலும் அது திருப்தி வராது. காரணம் என்னென்றால் அந்தந்த வயதுக்கு ஏற்ற அக்களில் இந்த மாதிரி செய்தாலும் அவைக்கு அது திருப்தியாக இருக்கும். நீங்கள் என்னதான் அழகாக வெட்டினாலும் இவர்களுக்கு அதில் திருப்தி வராது. இவருக்கு என்ன தெரியும்? அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு. நேர்களே, கிராம பகுதியில் இருக்கக்கூடிய சிகை அலங்கரிப்பு நிலையங்களிலே தான் இப்படியான சுவாரஸ்யமான விடயங்களையும் மக்களோடு அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நட்புறவு சார்ந்த ஒரு தொழிலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை இந்த இடத்திலிருந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் வரணி இயற்றாலை பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை தரிசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஒரு விடயத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.